இருட்டில் சூடாக சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் நாம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். வெல்கம் டு குக்கிங் பர்வதமலை. மக்களே, இப்போது பிரியாணி செய்யறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போது எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் லவங்கப்பட்டை, லவங்கப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போது பச்சை மிளகாய் எடுத்து அதில் காம்பை மட்டும் வெட்டிட்டு இப்போது கத்தியை வச்சு அந்த பச்சை மிளகாயில் நேராக ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 10-15 பச்சை மிளகாய் போட்டு பயன்படுத்திக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் தான் நம்ம போடுற காரத்துக்கு கூட அது கொஞ்சம் காரம் சேர்க்கும். இப்போது அது கூட துண்டை நறுக்கிய வெங்காயத்தை பயன்படுத்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது பயன்படுத்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே நீங்கள் அரைச்சி பயன்படுத்தினா அதோட சுவையும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி பயன்படுத்துங்க. இப்போது நறுக்கிய தக்காளியும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை போட்டு சூட்டாக வெங்காயம் தக்காளியோட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கறியை பயன்படுத்திக்கலாம். நாங்கள் 1 கிலோ கோழி கறியை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையான அளவு கலந்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா பிரியாணி செய்யறதுக்கான அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் பொன்னி அரிசி போட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அது போட்டுக்கோங்க. என்ன போட்டாலும் பச்சரிசியாக போடுங்க. பச்சரிசி போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அரிசி பாதி அளவு வந்ததுக்கப்புறம் அதில் புதினா தழை வாசனைக்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் இருந்து பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நெருப்பு அள்ளி கொட்டி கல் வச்சு தம் கட்டலாம். பத்து நிமிஷம் கழித்து தம் போட்ட பிரியாணியை திறந்து பார்த்தா நல்லா அரிசி வெந்திருந்தது. ஒரு இலையை பெருசாக விரித்து போட்டு அதில் தண்ணி தெளிச்சிட்டு பிரியாணியை போட்டோம். சுட சுட இருட்டில் அருமையாக இருந்தது. இருட்டில் இது போல் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி இலையில் அள்ளி வைக்கும்போது வாசனை கமகமன்னு வந்தது. இப்போ தான் முறையாக இருட்டில் கோழி பிரியாணி செஞ்சுருக்கோம். இருட்டு கோழி பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.